இதை மேக் பண்ணது முன்னாடியே பண்ணியிருப்பாங்க, அதனால கூட இந்த வந்து குளறுபடிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அந்த பாட்டில் அந்த ப்ரைஸ் டேக்லேயே கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம்தான், அதாவது 10வது மாதம் 6ஆம் தேதி தான் இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி 2026 நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குது. இது இந்த பாட்டிலும் இல்லை, நம்ம வாங்கின எல்லா பாட்டிலுமே இந்த மாதம் மேக் பண்ணது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேக் எங்கே நடந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி எழுது. என்னப்பா ₹1 இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையா, ₹1 தானப்பா அப்படின்னு கேட்கலாம், கரெக்டான கேள்வி தான். ஆனால் நம்ம கேள்வி கேட்கறது இது எதுவுமே தெரியாமல் இல்லை இதை எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேள்வி எழுப்புறோம். இல்லைனா சும்மா சர்க்குலரை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரேட்டை குறைச்சிட்டோம், ஹிஸ்டாரிக் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ரேட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்கள கேள்வி எழுப்புறோம். இந்த விஷயத்துலன்னு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும், அது மத்திய அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மாநில அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்கு ₹1 தானப்பா அப்படின்னு யோசிச்சா சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் யோசிங்க, எத்தனை பாட்டில் சேல் ஆகும். இதில் ₹15 கொடுக்குற எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு யோசிங்க. நம்மளை ஏமாற்றி பொய் சொல்லி நம்மள்கிட்ட இருந்து நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு யோசிங்க. பட் இதுக்கு பின்னணியில் எதுவும் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. சரி, ஏன் இதில் இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, மாத்ருபூமியில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, 3 மாதத்துக்கு செயலாகக்கூடிய சில டேட்டாஸை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரயில்வே மட்டும், அந்த ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சதர்ன் ரயில்வே மட்டும் சம்பாதிச்சிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லாஸ்ட் 3 மந்தில் மட்டும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14.85 கோடி, 99 லட்சம் வந்து 1 லிட்டரு பாட்டில் வந்து விற்பனையாயிருக்கு. இந்த 1 லிட்டர் ரயில் நீர் பாட்டில் வந்து அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அதில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் 59 லட்சம் பாட்டில். அது இல்லாமல் ட்ரெயினுக்குள்ளே சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அது மட்டும் 40 லட்சம் பாட்டில். ஸோ இந்த மொத்த ரயில் நீர் சேல்ஸில் மட்டும் ஒரு நாளைக்கு சதர்ன் ரயில்வேக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ₹65,000 லாபம் மட்டும். ஸோ இப்போ நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லாபம் யாருக்கு போகுது? உண்மையிலேயே இந்த சின்ன சின்ன பிரான்ச் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதில் வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்களா, இல்லை இதுக்கு பின்னணியில் யாராவது இருக்காங்களா அப்படின்னா பல கேள்விகள் எழுது இல்லையா. ஸோ அதனால தான் இதை சீரியஸாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.